வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்ப அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்கு. அந்த டவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம சரி செய்ய போறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எல்ல 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நிறைய முதலீட்டாளர்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது நிறைய டவுட் இருக்கு. அந்த ஒவ்வொரு டவுட்டை தான் நம்ம ஒவ்வொரு நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதலீட்டாளர் அவங்களுடைய டவுட்டை கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்எல் சர்டிபிகேட் கேப்சா டைப் பண்ணி செர்ச் கொடுத்துருக்காங்க. செர்ச் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிபிகேட் நம்பர், அவங்களுடைய நேம், அவங்களோட பேன் கார்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு. இந்த மொபைல் நம்பர்ல எடிட் ஆப்ஷன் இருக்கு. அதனால எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மொபைல் நம்பர் வேணுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது என்ன ஷோ ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா your application சொல்லிட்டு PSL certificate நம்பர் கொடுத்திருக்காங்க. would not be proceed further as against the said PSL certificate land has been allotted as per the data provided by PSL. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது இவங்களுடைய PSL சர்டிபிகேட்டை அவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ளை பண்ணி எல்லா டீடைல்ஸும் கொடுத்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிருப்பாங்க. சப்மிட் பண்ணும்போது PSL சைடுல இருந்து இப்ப ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் இதை செக் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா பேஸை செக் பண்ணும்போது உங்களுக்கு PSL சைடுல இருந்து ஏதோ நிலம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கதாட்டு தான் அவங்களுடைய டேட்டா எல்லாம் ஷோ ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிலம் ஒதுக்கிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய டேட்டா பேஸில் நிலம் ஒதுக்கிறதுக்கு காட்டுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாட்டு காத்திருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வாங்க பயப்பட தேவையில்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அதில் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ்ஆர் நோ கேட்டிருக்கேன். அதில் நீங்கள் நோ கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பணம் வரும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வாங்குறங்க கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணி ஆகணும். இதே போல் உங்களுக்கு ஏதாவது பிஎஸ்எல் சர்டிபிகேட் இந்த இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல் சம்பந்தமாட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இந்த பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.